இந்த புண்டரீகன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு காசிக்கு போகணும், கங்கையில நீராடணும், இந்த எண்ணத்தோட போகணும்னு புறப்பட்டு போனவன். அப்பா அம்மாவெல்லாம் அப்ப கவனிக்கல. அவன் நாம போய் புண்ணியம் தேடணும், காசிக்கு போயிட்டு வரணும்னு புறப்பட்டு போனவன் யாரு? இந்த புண்டரீகன். இந்த பாருங்க, காசி பக்கத்துல இருக்கிற, அதுக்கு காலையில போனா கங்கையில போய் குளிச்சுடலாம், அந்த மாதிரி இடத்துல நைட்டு எங்க தங்குறதுன்னு தெரியாம ஒரு வீட்டு திண்ணையில படுத்து கிடக்குறான் அவன். அந்த வீட்டு திண்ணையில படுத்திருக்கும் போது விடிய காலையில ஒரு 3:30 மணி 4 மணிக்கு யாரோ கருப்பு கருப்பா ரொம்ப ஒரு மாதிரியான தோற்றத்தோட ஒரு 3 பெண்கள் அந்த ஆசிரமத்துக்குள்ள அப்படி போறாங்க. இவன் முழிச்சிட்டான். யாரு இவங்க? இவ்வளவு விகாரமான தோற்றத்தோட இருக்கிறாங்க, யாரு இவங்க? வரும்போது கேட்கலாம் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறான். சார், காலையில 5-6 மணிக்கு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு அங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த 3 பெண்களும் வெளியில வர்றாங்க பாருங்க. எக்ஸலண்ட், உலக அழகி போட்டியில ஜெயிச்சவங்க மாதிரி வராங்க. இவன் குறுக்கு போய் நின்னா, நீங்க யாரு? 3 பேர் உள்ள போனீங்க, அழுக்கா போனீங்க, வரும்போது இவ்வளவு பிரில்லியண்டா வரீங்க, யார் நீங்க? அந்த 3 பெண்களும் சொன்னாங்களா, நான் தான் கங்கை, நான் தான் யமுனை, நான் தான் சரஸ்வதி, நாங்க புண்ணிய நதிகள், எல்லாரும் குளிக்கிறேன் குளிக்கிறேன் குளிக்கிறேன்னு அவன் பாவத்தை எங்ககிட்டே விட்டுட்டதால எங்க மூஞ்சி கீஞ்சி எல்லாம் விகாரமா போச்சு. உடனே நாங்க அழுதுகிட்டே கடவுளை கேட்டோம். என்ன கேட்டோம்னா, எங்க பாவம் எல்லாம் போகணும்னா நாங்க என்ன பண்ணணும் அப்படி. உடனே கடவுள் யோசிச்சுட்டு சொன்னாரு, நீங்க நேரா போய் அந்த முனிவர் ஆசிரமத்தை பெருக்கி கூட்டி அங்க செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் செய்யுங்க, உங்க பியூட்டி மறுபடியும் உங்களுக்கு கிடைச்சிடும், மறுபடியும் எல்லாரும் பாவத்தை கொண்டாந்து விடுவான். மறுநாள் காலையில் போய் உங்களை பியூட்டிஷியன் அந்த பார்லர், பியூட்டி பார்லர் போயிட்டு வர மாதிரி நீங்க நேரா போய் உங்களை மாத்திட்டு திரும்பி வந்துடலாம், டெய்லி போயிட்டு வாங்க அப்படின்ட்டாரு. வேற வழி இல்லாம 3:30 மணிக்கு வருவோம், இவர் ஆசிரமத்தை எல்லாம் கூட்டி பெருக்கி எல்லா பணிவிடையும் போய்வோம், நாங்க அழகா மாறிடுவோம். இந்த முனிவருக்கு பேர் குக்குட முனிவர்னு பேரு அப்படின்னு. இவன் யோசிச்சான், 3 புண்ணிய நதிகளே வந்து தங்கள் பாவங்களை நீக்கி கொண்டு போகுதுன்னா இவர் ரொம்ப பவர்ஃபுல் சாமியார், இவர் ரொம்ப பெரிய ஆளுன்ட்டு நேரா உள்ள போய் குக்குட முனிவரை பார்த்து கும்பிட்டு, அப்படி நீங்க என்ன மந்திரம் சொன்னீங்க, அப்படி நீங்க என்ன தவம் பண்ணீங்க, அப்படி நீங்க எப்படி கடவுளையே கட்டி வச்சீங்க, எப்படி நீங்க இந்த நதிகளை எல்லாம் சுத்தம் பண்ணீங்க? அவர் சொன்னார், எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுப்பா, எங்க அப்பா அம்மாவுக்கு நான் சேவை பண்ணிட்டு இங்க உட்கார்ந்துருக்கேன். கதை முடிஞ்சு போச்சு. என்ன பொருள் தெரியுங்களா? அவரவர் கடமையை அவரவர்கள் செய்யாமல், அவரவர் கடமையை அவரவர்கள் செய்யாமல் நான் கடவுளை திருப்தி செய்ய நினைக்கிறேன் என்பது கடவுளுக்கு மகிழ்ச்சியான விஷயம் அல்ல. நீங்க உங்க கடமைகளை எல்லாம் செய்யாம நான் கடவுளை போய் சரி கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவது உண்மையில் சரியான வாழ்க்கை முறை அல்ல. உங்கள் கடமைகளை சரிவர செய்துவிட்டு அதன் பிறகு வேண்டுமானால் நீங்கள் கடவுளை போய் சரிவர உங்களுக்கு விருப்பமான வகையில் என்ன வேணா பணிவிடை பண்ணிட்டு வாங்க. உன் சொந்த தாய் தகப்பனுக்கு பணிவிடை செய்யாமல் எங்கோ ஆசிரமங்களில் இருக்கிற சாமியார்களுக்கு பணிவிடை செய்வேன் என்று சொல்வது இந்திய மரபை கேலி கூத்தாக ஆக்கி கொண்டிருக்கிற ஒன்று. அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது, தவறு.